welcome to Demystifying Markets. So, இன்னியோட Nifty and Bank Niftyயோட analysis பார்க்கலாம். This is for June 7th. So, market profile is the base for this channel. Market profile base பண்ணி தான் each and every analysis இருக்கட்டும், index இருக்கட்டும், stock இருக்கட்டும், நம்ம post பண்றோம் channelல along with market profile learning. So, market profile learn பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல platform இருக்கும். But நீங்க analyze பண்ணதுக்கு அப்புறம் trade எடுங்க. This is purely for educational purpose. So, Nifty-யோட analysis பாத்தீங்கன்னா, இன்னைக்கு futures chart of 30 minutes time frame நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு Nifty பாத்தீங்கன்னா, almost நேத்தோட close கிட்ட தாங்க open ஆயிருக்கு. So, நேத்து closeக்கு மேல தான் open ஆயிருக்கு. So, which means market sentiment வந்து அழகா continue ஆயிருக்குன்னு சொல்லலாம். And இன்னைக்கு வந்து Nifty வந்து open ஆன இடத்துல இருந்து ரொம்ப வந்து கீழே போகல. Again பாத்தீங்கன்னா, it has taken a good support. So, supportக்கு அப்புறம் market வந்து slow and steady rise ஆயிட்டு, it has gone till 23,000. So there was a responsive sellers actually. So 23,000 is zone of responsive sellers where you could find already the selling happened here. So இங்க பாத்தீங்கன்னா ஒரு 23,000 அந்த ரேஞ்ச்ல தான் மார்க்கெட் வந்து ஜூன் 4th அப்போ வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு selling pressure வந்து கீழே இறங்குச்சு. So அந்த zone நோக்கி மார்க்கெட் போகும்போது again it faced the same responsive sellers are there. So which means they are still active. So sellingல வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அந்த இடத்த வந்து பிரீச் பண்ணி போகல. ஸோ இந்த இடத்த வந்து தாண்டி போகிறதுக்கு இட் நீட்ஸ் சம் பையிங் ப்ரெஷர் தட் குட் நாட் ஹேப்பன் டுடே. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பிஓசி ஃபார்மேஷன் தட் இஸ் அட் த லெவல் ஆஃப் 22,850. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பிஓசி ஃபார்மேஷன் நடந்திருக்கு. பட் ப்ரொவைடட் மார்க்கெட் வந்து நேத்து எந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆச்சோ அதுக்கு மேலதான் இன்னையோட கண்டினியூஷன் இருந்திருக்கு. ஸ்டில் ஐபி பிரேக் அவுட் அப்சைட் நடந்திருக்கு. அப்சைட் நடந்து 2 டார்கெட்ஸும் கொடுத்திருக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டி பாத்தீங்கன்னா நிஃப்டில பாத்தீங்கன்னா டார்கெட்ஸும் கிளியரா கொடுத்திருக்கு. 2 டார்கெட்ஸும் கிளியரா கொடுத்திருக்கு. 161% வரையும் தட் இஸ் ஸ்டில் 23,000 வரையும் போயிருக்கு. அதுக்கு மேல why because it has not goneன்றதுக்கு because முந்தானத்தோட ஓப்பனிங் பிரைஸே நம்மளுக்கு அதுதான் 23,000 தான் ஓப்பன் ஆயிட்டு அப்புறம் மார்க்கெட் மேல போயிட்டு கீழே இறங்குச்சு. so that is the resistance of today. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு so many resistance on the upper side. 23,000க்கு மேல பாத்தீங்கன்னா so many POCs are there. that is 23,040 அந்த ரேஞ்ச்லலாம் நிறைய POC இருக்கு. so மார்க்கெட் வந்து ஒருவேளை நாளைக்கு that is இந்த POC ல இருந்து கிளம்புச்சு அப்படின்னா POC has taken a support is a good form of support for today. but still நாளைக்கும் அது POC ல வந்து ஒரு supporting system ஆக்ட் ஆகுது அப்படின்னா that is at the level of 22,850. so market வந்து first level of resistance again it will be around 23,000. ஏன்னா இன்னைக்கும் வந்து 23,000 cross பண்ணி ஒரு closure வைக்க முடியல. and day before yesterday ல இருந்து market is respecting the level of 23,000 because we could clearly see the responsive sellers are there in 23,000. so நாளைக்கு market இந்த level வரும்போது we need to check back like okay 23,000 is a good form of resistance இருந்தது. இது வந்து market வந்து உடைச்சிட்டு போகுதா இல்ல இந்த திருப்பியும் fail ஆகி கீழே வருதா அப்படின்றது. in case market is above 23,000 அப்படின்னா then இந்த selling tail will act as a good level of resistance at any point of the zone. இது வந்து 23,200 வரையுமே it's a selling tail from 23,000 to 23,200. so the next immediate level of resistance for Nifty above 23,000 is 23,200. so that is the second level of resistance for Nifty. so இந்த லெவலுக்கு மேல வந்து பிரைஸ் சஸ்டெயின் ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் 23,000க்கு மேல பிரைஸ் சஸ்டெயின் ஆச்சுனா தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து அது ரீச் பண்ணும் that is 23,200. provided இந்த POC is acting as a good level of support அப்படின்னு இருந்ததுன்னா. in case market வந்து இந்த POC is broken அப்படின்னா like 22,850 is broken அப்படின்னா market will come and may take a support at the level of today's low. so that is 22,700 almost. இந்த ரேஞ்ச்ல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படின்றத பார்க்கணும். why because நேத்தும் பாத்தீங்கன்னா that is முந்தானேத்தும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு க்ளோசிங் கிடைக்கல. இந்த இடத்துக்கு வந்தாலும் பிரைஸ் ஸ்லோலி பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு அகைன் வந்து க்ளோஷர் பாத்தீங்கன்னா கீழே தான் இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து மேபி சப்போர்ட்டா இருக்கலாம். ஸோ
22,700. We need to check, and the next immediate support for Nifty is 22,400 because that is the POC of yesterday. POC of yesterday along with single print confirmation கிடைச்ச இடம் பாத்தீங்கன்னா it's 22,400, and we already know 22,400 வந்து ஒரு நல்ல level of resistance இருந்தது first, அப்புறம் support மாறுச்சு, and now again resistance மாறி இப்ப support மாறுது. So many support and resistance have been taken in this line 22,400. So this is a very very important level. So இந்த லெவலை நம்ம செக் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே பிஓசிக்கு கீழே டுடேஸ் பிஓசி கீழே வந்தது அப்படின்னா these two levels are acting as a very good level of support, 22,700 and 22,400. So in case market இந்த லெவல்ஸ்க்கும் கீழே வருது அப்படின்னா then the buying support இந்த இடத்துல நம்ம செக் பண்ணலாம். again is there any buying activity is happening அப்படின்னு சொல்லிட்டு, or else market வந்து இதோட continuation போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. and in case market conditions favorable இருந்ததுனா, because இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்து எந்த இடத்துல அவங்களால வந்து போர் ஹையை வச்சு க்ளோஷர் கொடுக்க முடியலையோ அந்த இடத்துல இருந்தா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மார்க்கெட்டை. பட் ப்ரொவைடட் அதுக்கு கீழேயும் மார்க்கெட் போகல, அதுக்கு இந்த லெவலுக்கு மேலேயும் போகல. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ரேஞ்ச் பவுண்ட் ஆஃப் டுடே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22,700 ல இருந்து 23,000 வரையும் ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா இருக்கு. why? because this is a good level. அவங்க நேத்து அந்த க்ளோஸ் பண்ண இடத்துல இன்னைக்கு கண்டினியூ பண்ணிருக்காங்க, which means the market sentiment continued from yesterday onwards. so அதுல இருந்து அவங்க கண்டினியூ பண்ணதுனால they don't want to go low, டவுனுக்கு போறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல. again பாத்தீங்கன்னா there is a responsive activity in both sides, the responsive sellers and responsive buying. so both responsive buying and responsive sellers are equally playing the role. so ஏதா ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து யாரா ஒருத்தர் வந்து inactive ஆகும்போது தான் ஒரு இடம் வந்து burst ஆகும். so இது upside down sideன்றது based on tomorrow's action we can decide. so that's all about Nifty. it's been very clear, upside target is very clear, and one by one வந்து upsideல நிறைய targets இருக்கு for Nifty. in case இந்த 23,200க்கு மேல sustain ஆச்சுன்னா immediate resistance is 23,300. that is because அதுதான் வந்து நம்மளோட third day ஓட POC. பாத்தீங்கன்னா third அன்னியோட POC அதுதான். so அங்க வந்து அவங்க நல்லாவே ஒரு B shape profile வச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை நல்லாவே இறக்கிருக்காங்க. so அந்த POC will act as a very good level of resistance in case market வந்து இந்த 23,200க்கு மேல வந்து price move ஆச்சுனா. but again இந்த லெவலுக்கும் ஒரு ஃபைட் இருக்கு. so responsive actions are going on in between 22,700 and 23,000. so in case இதுக்கு மேல price sustain ஆச்சுனா தான் next level for Nifty, and downside next support for Nifty. and that's all about Nifty for today. so இன்னைக்கு வந்து weekly closureம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. so fresh so Bank Nifty பாத்தீங்கன்னா I'll move on with Bank Nifty. so Bank Nifty வந்து பாத்தீங்கன்னா again வந்து நேத்தோட closingல தான் இன்னையோட ஓப்பனிங்கும் நடந்திருக்கு, which is almost பாத்தீங்கன்னா it's more of like Nifty. so நேத்தோட closingல தான் இன்னையோட ஓப்பனிங், and பாத்தீங்கன்னா Bank Niftyயும் வந்து பெருசா வந்து கீழே வரல. so again it has taken a good support, பட் அதுவும் ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் இருந்துக்கு. இன்னைக்கு வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா தான் இருந்திருக்கு. that is from பாத்தீங்கன்னா 49,000ல இருந்து 49,700, 49,062ல இருந்து 49,700, 800 அந்த ரேஞ்ச் தான் இருந்திருக்கு. POC formation பாத்தீங்கன்னா நேத்தோட புவர் ஹை கிட்ட வச்சிருக்காங்க. so today's POC is equal to yesterday's புவர் ஹையோட பிளேஸ்ல தான் வச்சிருக்காங்க. so which means இந்த ரிஜெக்ஷன் ஜோன் கிட்ட தான் அவங்க வந்து POC ஃபார்ம் பண்ணிருக்காங்க. so maybe tomorrow இந்த sentiment வந்து கண்டினியூ ஆச்சு, like price வந்து slow and steady increase ஆகுது. selling single print வச்சு மார்க்கெட்டை வந்து இறக்கிருக்காங்க. again yesterday buying single print வச்சு மார்க்கெட்டை ஏத்திருக்காங்க. so அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா buying single printல இந்த selling single print erase பண்ணி ஏத்திருக்காங்க. again பாத்தீங்கன்னா மார்க்கெட் புவர் ஹை வச்ச இடத்துல தான் இன்னைக்கு வந்து consolidation நடக்குது, I mean balance factor நடக்குது. so which means market வந்து இந்த POC stronger இருந்ததுன்னா the market will take a support at this POC and will try to go up. so in case இந்த லெவலை தாண்டணும் அப்படின்னா the first level of resistance is 49,800, that is the poor high of today. so market in case started at the POC of today அப்படின்னா
ஃபர்ஸ்ட் இந்த லெவல் 470 49,470ல மேபி மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா the first resistance is today's poor high. In case இந்த லெவலும் broken அப்படின்னாங்கன்னா the next big selling tail was there. So இந்த selling tailல much more cautious இருக்கணும், ஏன்னா எங்க வேணா rejection நடக்கலாம். So next level பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து around 50,000, அதுக்கப்புறம் 50,500 and 50,800. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபிப் லெவல்ஸும் நாளைக்கு இன்ட்ராடேல வந்து லைவ் மார்க்கெட்ல வந்து ஃபிப் லெவல்ஸும் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் நான் லைவ் மார்க்கெட்ல வருவேன் நாளைக்கு அரௌண்ட் ஒரு 12 o'clock ஒரு பிஃபோர் 11 to 12 அந்த டைம்குள்ள வருவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அங்கேயும் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் அலாங் வித் தட் பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் டைல்ல எங்க வேணா ரிஜெக்ட் ஆகலாங்க. இட்ஸ் நாட் பீன் வெரி கிளியர். ஏன்னா பிக் செல்லிங் டைல் வச்சு தான் மார்க்கெட்டை இறக்கியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ஜோன்ல இருந்து எனி ப்ரைஸ் ரிஜெக்ஷன்ஸ் வேணா ஆகலாம், எந்த இடத்துல வேணா ஆகலாம். இட்ஸ் நாட் ஒன்லி திஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. எனி சிங்கிள் பாயிண்ட்ல ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பிகாஸ் இட்ஸ் அ பிக் செல்லிங் டைல். அண்ட் புவர் ஹைக்கு மேல ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா மேபி லைக் ப்ரைஸோட சஸ்டெயினபிலிட்டி தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட்ஸை வந்து பிளான் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அண்ட் ஃபிப் லெவல்ஸும் நீங்கள் வந்து டார்கெட்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ தட் இட் மை கோ அண்ட் ரீச் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். பட் பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு போர் ஹை இருந்திருக்கு முன்னாடி அரௌண்ட் ஒரு 50,000. ஸோ அந்த 50,000 will act as a very good level of second level of resistance. In case market வந்து இன்னியோட POCக்கு continuation ஆச்சு அப்படின்னா 49,800 and then 50,000 around, and then next target is 5,500 and 50,800. So that is the upper side target for Bank Nifty. In case downside அப்படின்னாங்கன்னா downsideல POC rejection ஆயிட்டு, ஏன்னா இன்னியோட closing பாத்தீங்கன்னா POCக்கு கீழே தான் ஆயிருக்கு. ஸோ பிஓசிக்கு கீழே ஆயிருக்குன்றதுனால 49,000 அந்த 400க்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் நாளைக்கு ஃபாலோ ஆகுது, ஏன்னா நேத்தோட க்ளோசிங்கை விட இன்னையோட க்ளோசிங் வந்து ஹையரா தான் இருக்கு. ஸோ அதனால நேத்தோட க்ளோசிங் கிட்ட தான் இன்னையோட புவர் லோவும் இருக்கு, விச் மீன்ஸ் தே ஆர் டேக்கிங் சப்போர்ட் அட் த எக்ஸாக்ட் பிளேஸ் ஆஃப் க்ளோசிங். ஸோ இந்த சப்போர்ட் வந்து அவங்க எக்ஸாக்டா அந்த க்ளோசிங் ஆன இடத்துல எடுத்திருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இது ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு 49,000. and already நம்மளுக்கு 49,000 ஒரு good level of support ன்னு தெரியும். So in case market வந்து 400 pointsக்கு கீழே வந்ததுன்னா 49,000 will be the first level of support. Next level of support பாத்தீங்கன்னா again வந்து எனக்கு 48,600. So 48,600 பாத்தீங்கன்னா it is the POC வந்து எனக்கு ஃபார்ம் பண்ணி அதை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த POCயோட லெவல் வந்து எனக்கு 48,600 ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ அகெயின் வந்து that may be a second level of support. and third பாத்தீங்கன்னா எனக்கு next வந்து in case market also broken the level of 48,600, then 48,000 will be the last level of support of POC of yesterday. because நேத்து buying வந்து pressure கிடைச்ச இடம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த பிஓசில இருந்து தான் மேல நல்லா போய் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அபவ் பிஓசி தான் நேற்று க்ளோசிங். ஸோ திஸ் 48,000 will act as a very good level of support for Bank Nifty. ஸோ அப்பர் சைட்லயும் சரி டவுன் சைட்லயும் சரி டார்கெட்ஸ் பீன் வெரி கிளியர். ஸோ நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க, பிகாஸ் திஸ் இஸ் பியூர்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ். அண்ட் உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நாளைக்கும் நான் லைவ் வந்து ஜாயின் பண்ணுவேன் அரௌண்ட் 11 o'clock அந்த மாதிரி. ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் and comment join, so we'll discuss any stocks உங்களுக்கு இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, அதை நம்ம லைவ்ல வந்து பார்க்கலாம். and thank you so much for watching and thank you so much.